வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். நான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்து கத்தரிக்காய் பாவக்காய் பொரிச்ச சம்பல் ஒன்று செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பாவக்காய் எடுத்து இப்படி நல்லா கழுவி போட்டு சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். மெல்லிய ஸ்லைஸாக வட்டமாக தான் வெட்டி இருக்கிறேன். இந்த உள்ளுக்கு இருக்கிற சீட்ஸ் ஒன்றும் நீங்கள் எடுக்க தேவையில்லை, அப்படியே அதை பொரிக்கலாம். ஒரு கத்தரிக்காய் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக வெட்டி இருக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி களையை போட்டு வெட்டினீங்களாண்டா சரி பொரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை நாங்கள் பாவக்காயும் கத்திரிக்காயும் தனித்தனியாக தான் பொரிக்க வேணும். இப்போ அதை எப்படி பொரிச்செடுக்கிறதாண்டு பார்ப்போம். இப்போ நான் அடுப்பில் சின்ன சட்டி ஒன்று வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுக்குள்ள நாங்கள் தனித்தனியாக தான் இப்போ பொரிக்க போகிறோம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இந்த எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் இதுக்குள்ள பாவக்காயை முதல்ல போட்டு பொரிப்போம். நல்லா முருகா பொரிக்கக்கூடாது, ஒரு முக்கால் பதத்தில் பொரிச்சா காணும். இப்போ இந்த பாவக்காய் நல்லா பொரிஞ்சிட்டு நாங்கள் இப்போ இதை எடுக்கலாம். நல்லா எண்ணெயை வடித்து எடுக்கணும். இப்படி ஒரு பேப்பரில் போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அதில் ஊறிடும். இப்போ கொஞ்சம் பாவக்காயில் எண்ணெய் இருக்காது. இப்போ நாங்கள் அடுத்தது இந்த கத்திரிக்காயை போட்டு பொரிச்செடுப்போம். இந்த கத்திரிக்காயும் கொஞ்சம் பொரியட்டும். இதையும் நல்லா முருக பொரிக்கக்கூடாது, ஒரு முக்கால் பதத்தில் எடுத்தால் சரி. கத்திரிக்காய் டப்பண்டு பொரிஞ்சிடும். இப்போ இந்த கத்திரிக்காயும் பொரிஞ்சிட்டு இதையும் நாங்கள் எடுப்போம். இதையும் இதே மாதிரி ஒரு பேப்பர் போட்டு தான் எடுக்க வேணும். கத்திரிக்காயில் கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்கும். அப்போ அந்த எண்ணெய் வந்து பேப்பரில் ஊறும். இப்போ நாங்கள் கத்திரிக்காயும் பாவக்காயும் பொரிச்சிட்டோம். இப்போ எப்படி இந்த சம்பளை செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள பொரிச்சு வச்சிருக்கிற பாவக்காயை போடுவோம். பொரிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயும் போடுவோம். இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் 10ல் இருந்து ஒரு 15 வெங்காயம் போடலாம். இது நான் பெரிய வெங்காயம் தான் இதில் இப்போ எடுத்து போடுறேன்.
ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக வெட்டி இருக்கிறேன். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போடலாம். இதில் நான் நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒன்று எடுத்து அதையும் வெங்காயம் மாதிரியே சின்ன சின்னதாக வெட்டி இருக்கிறேன். இப்போ அதையும் இதில் போடுவோம். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் இருக்குது. இது உரைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகுத்தூளும் நீங்கள் போடலாம். நான் இதில் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இடித்த மிளகுத்தூள். அதையும் போடுவோம். இதில் வந்து உப்பு இருக்குது. உப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இதில் நான் இப்போ இதில் உப்பு கொஞ்சம் போடுறேன். உப்பை பார்த்து நீங்கள் போடலாம். இதில் பாய் தேசிக்காய் இருக்குது. இதுவும் வந்து புளிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விடலாம். பிணைஞ்சு சில தக்காளி பழம் வந்து புளிக்காது, அதனால தேசி புளி விடுகிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி விடலாம் புளியை. இப்போ இதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டுட்டேன். இதை நான் வந்து கையால் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். கையால் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் எல்லாம் சேரும். உப்பு புளி எல்லாம் கையை நல்லா கழுவி போட்டு இப்படி கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பொரிச்ச கத்தரிக்காய் பாவக்காய் சம்பல் ரெடி ஆயிட்டுது. உப்பையும் புளியையும் நீங்கள் ஒருக்கா பார்த்து கொள்ளலாம். அளவாக இருக்கோண்டு உப்பு புளி பத்தாடி திரும்ப ஒருக்கா விட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த கத்தரிக்காய் பாவக்காய் பொரிச்ச சம்பல் சூப்பராக ரெடி ஆகிட்டுது. 5 நிமிஷத்தில் இந்த சம்பல் போட்டுடலாம். இந்த சம்பல் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.